பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طاسيم ميم تلك آيات الكتاب المبين. صدق الله العلي العظيم. طاسيم ميم تلك آيات الكتاب المبين. இவை தெளிவான இவ்வேதத்தின் வசனங்களாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் 25வது சூரத்துல் ஃபுர்கானை முடித்துவிட்டு 26வது சூறாவாகிய அத்தியாயமாகிய சூரத் அஷ்-ஷுஅரா என்ற ஒரு அத்தியாயத்தை நாம் இன்னைக்கு தொடங்குறோம். ஷுஅரானா என்ன அர்த்தம்? ஷுஅரா என்பது ஷாயிர் என்பதற்கு பன்மை. ஷாயிர் என்று சொன்னா ஒருமை, ஷுஅரா என்று சொன்னா அது பன்மை. ஷாயிர் என்பது கவிஞன் என்று அர்த்தம். அப்போ ஷுஅரா என்பது கவிஞர்கள் என்ற ஒரு பொருள் தருகிறது. இந்த சூறாக்கு கவிஞர்கள் என்று ஒரு பெயர் தருது. பெயர் இந்த சூறால கவிஞர்களை குறித்து கடைசி ஒரு 4 வசனம், 224, 225, 226, 227, இந்த ஒரு 4 வசனங்கள் கவிஞர்களை குறித்து பேசுகிறது. அதனால இந்த சூறாக்கை கவிஞர்கள் சூறா என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாக்கு ஜாமின்னு ஒரு பெயர் உண்டு, ஜாமியா. இந்த சூறாக்கு ஜாமியா மஸ்ஜித் சொல்லுமா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சூறாக்கு ஜாமியா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமாருடைய வரலாறு இந்த சூறால ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த சூறாக்கு ஜாமியா, ஒன்றிணைக்கப்பட்டது என்ற ஒரு பெயர் உண்டு. இதெல்லாம நிறைய பெயர்கள் இந்த சூறாக்கு உண்டு. இந்த சூறா முழுக்க முழுக்க மக்காவில் இறக்கப்பட்ட சூறா. இந்த சூறா முழுக்க முழுக்க எல்லாமே மக்காவில் இறக்கப்பட்ட சூறா. அதனால அந்த சூறாக்கு மக்கியா என்று இந்த சூறாக்கு பேரு. சில வசனங்கள் மதீனாவில் இறங்கப்பட்டது. இருந்தாலும் பெரும்பாலான ஆயத்துகள் மக்காவில் இறக்கப்பட்ட காரணத்தால் இந்த சூறாக்கு மக்கா என்று ஒரு பெயர் சொல்லப்பட்டும். இந்த சூறால கவிஞர்களை குறித்து பேசுகிற காரணத்தினால தானே இந்த சூறாக்கு கவிஞர்கள் பேரு. அந்த கவிஞர்களை எப்படி சொல்லும்? கவிஞர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகேடர்கள். வழிகேடர்கள் தான் கவிஞர்களை பின்பற்றுவார்கள் என்று ஒரு வசனம் சொல்லி தருகிறது. எனவே நாம் விளங்கிடக்கூடாது. அப்ப கவிஞர்கள் ஃபுல்லா வழிகேடர்கள். இன்னைக்கு இஸ்லாத்தில் எத்தனை கவிஞர்கள் இருக்கிறாங்க? கவிதை எழுதக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? அப்ப அவங்களெல்லாம் வழிகேடர்களா என்ற ஒரு சிந்தனை வரும். இப்போ பெரும்பாலான கவிதை எப்படி இருக்குது? பொய்யும் புரட்டும் தான் இருக்குது. கவி எப்படி இருக்குது? கவிதை வருதா இல்லைங்களா? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதை கூட படிக்காங்களா இல்லைங்களா? இது ஒரு விளக்கத்துக்காண்டி சொல்றோம். அது என்னன்னா, அதாவது கவிதைக்கு பொய் தான் அழகு. அப்ப பொய் தான் பேசணும். கவிதை பொய் தான் பேசணும். அதுதான் கவிதை என்று நினைத்து கொண்டு சில கவிதைகள் கற்பனைக்கு எட்டாத, கற்பனையில கட்டுப்படாத சில வார்த்தைகள்லாம் சொல்லி கவிதை எழுதுவாங்க. ஆனா அந்த மாதிரி கவிதை எழுதுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அது பொய்யான கவிதை எழுதக்கூடாது. சத்தியமான கவிதை எழுதலாம். சத்தியமான கவிதை எழுதலாம். எத்தனை கவிஞர்கள் இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஸ்தான சபையில எத்தனை கவிஞர்கள் இருந்தார்கள்? அந்த கவிஞர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். அந்த கவிஞர்களை ரசூலுல்லாஹ் ஊக்குவித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு மேடை அமைக்கப்பட்டு, மெம்பர் அமைக்கப்பட்டு, அந்த மெம்பர்ல ஏறி நீங்க கவிதை பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை மெம்பர்ல ஏறி உட்கார்ந்து நீங்க கவிதை பாடுங்க. யாரையாவது அப்படி உட்கார வச்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் ஹயாத்துல யாரா அப்படி உட்கார வச்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ்க்கு பிடித்தமான சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உட்கார வச்சிருக்காங்களா?
இல்ல. ஆனா தன்னை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் உயர்வாக பேசக்கூடிய அந்த கவிதை எழுதிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபிகளை மெம்பர்ல ஏறி உட்கார வச்சு அழகு பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த கவிதை எல்லாம் சத்திய கவிதை, இந்த கவிதை எல்லாமே சத்திய கவிதை. அதனால ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களை என்ன செய்தாங்க, கண்ணியப்படுத்தினாங்க. பொய்யையும் பித்தலாட்டத்திலையும் புரட்டுகளையும் உள்ள கவிதைகள் அறவே நாம் என்ன செய்ய எதிர்க்க வேண்டியது. பொய்யான கவிதைகளையும் புரட்டான கவிதைகளையும் அறவே நாம் எதிர்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலம் சரி இன்றைய காலம் சரி பொய்யும் புரட்டும் தான் கவிதைகளை மிகைத்து இருக்கிறது. பொய்யும் புரட்டும் தான் கவிதைகளை மிகைத்து இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த குர்ஆனை கொண்டு வந்தாங்களா இல்லைங்களா? இந்த குர்ஆனை வாங்கிட்டு வந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம்மா துமினூன். அவர்கள் சொன்னார்கள் இவர் ஒரு கவிஞர் என்று. யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. கவிதையா பேசுறாங்களா இல்லைங்களா? வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. எப்படி இருக்குது? வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே பதக்கட்டு, ஒரே எழுத்துக்கள், ஒரே விதமான எழுத்துக்கள் வித்தியாசம் வராது. அது எப்படி கூட அந்த மாதிரி வராது. அப்ப இது கவிதைக்குள்ள விஷயம் தானே. ஆனா இது கவிதை அல்ல, இது குர்ஆன் கவிதை அல்ல. இந்த குர்ஆனின் சத்திய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவர் கவிஞர் அல்ல, அல்லாஹ் சொல்லி தருகிறார். அவர்கள் கவிஞர் என்று சொன்னார்கள். மக்கத்து இறை மறுப்பாளர் ரசூலை பார்த்து சொன்னார்கள் இவர் ஒரு கவிஞர், அதனால கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொன்னா மறுக்கு விதமாக வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவர் கவிஞர் அல்ல. கலீலம்மா துமினூன், கொஞ்சம் பேர்களை ஈமான் கொள்கிறார்கள். சிலர் சொன்னார்கள் சூனியக்காரர் என்று. வலா பிகௌலி காஹின், அவர் சூனியக்காரர் அல்ல, அவருக்கு சூனியக்காரர் அல்ல என்று அல்லாஹ் தஆலா மறுக்கு விதமாக சொல்லி தருகிறார். அப்போ அன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுவாங்க. அந்த கவிதையில என்ன செய்யும், பொய்யும் புரட்டும் இருக்கும். அதே நேரத்தில் கவிதை என்று சொன்னாலே பொய்யும் புரட்டும் இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிஞர் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதனால் நம்ம விளங்கிடக்கூடாது கவிஞர்கள் பொய்யானவர்கள் என்று விளங்கிடக்கூடாது. சில சத்திய கவிதை இருக்கு, உண்மையான கவிதை இருக்கு. அந்த கவிதையை நாம் வரவேற்க வேண்டும், அந்த கவிதையை நாம் வரவேற்க வேண்டும். குர்ஆன் கவிதையும் அல்ல, உரை நடையும் அல்ல, அது ஒரு சத்திய வேதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். தாசீம் மீம், இந்த சூறால முதல் வசனம் தாசீம் மீம். இந்த சூறாக்கு பேரு தாசீம் மீம்னே சூறா உண்டு, பேரு உண்டு. இந்த சூறாக்கு தாசீம் மீம்னே ஒரு பேரு உண்டு. ஆனா பிரபலியமான சூறா இந்த சூறாக்கு பேரு ஷுஆரா, அது பிரபலியமாயிருச்சு. இப்ப தாசீம் மீம்னா என்ன அர்த்தம்? தாசீம் மீம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தமே கிடையாது. அலிஃப் லாம் மீம்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் கிடையாது. ஹா மீம்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் கிடையாது. யாசீன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் கிடையாது. அலிஃப் லாம் ரானா என்ன அர்த்தம்? அர்த்தம் கிடையாது. இது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். இந்த விளக்கத்துக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி எழுத்துக்கள் வரக்கூடிய யாசீன், தாசீம், தாசீம் மீம், அலிஃப் லாம் மீம், இப்படி எங்கெல்லாம் வருதோ சூறான ஆரம்பத்தில் வருதோ அதுக்கெல்லாம் விளக்கம் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இதனுடைய விளக்கம், இதனுடைய பொருள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்குமே வெளிச்சம் என்று சொல்வார்கள். இதனுடைய விளக்கம், இதனுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் அல்லாஹ்வுக்கும் அவன் ரசூலுக்குமே தெரியும் என்று சொல்லிவிட்டு நவன்றுவாங்க. அதுக்கடுத்து வசனத்துக்கு வந்துருவாங்க. எனக்கு தெரியாது அலிஃப் லாம் ரானா என்னன்னு தெரியாது. அலிஃப் லாம் மீம் நான் எத்தனையோ சொல்ல, நமக்கு ஈஸியான சூரா. இன்னைக்கு நிறைய பேர் அதை படிச்சுட்டே இருப்பாங்க. குர்ஆன் எடுத்தாங்கன்னா அலிஃப் லாம் ஜுஸ் தான் கொடுங்க நாங்க ஓதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லேசான சூரா ஓதுறதுக்கு. ஆனா அந்த அலிஃப் லாம்னா அர்த்தம் கிடையாது, தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. உலகத்துல எந்த மக்களுக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதனுடைய விளக்கம் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்லி முடிப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லலாம், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இவை தெளிவான வசனத்தின் வேதங்களாகும். இவ்வேதத்தின் வசனம், இது தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். எதுங்க? இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே
வேதத்தின் வசனங்கள், தெளிவான வேதத்தின் வசனங்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லித் தரான், இந்த நபி அவர் குறி சொல்லக்கூடியவர் அல்ல, இந்த நபி அவர் இந்த கவிஞர் அல்ல என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லித் தருகிறான். இது அல்லாஹ்வுடைய வேத வசனம், அல்லாஹ் இறக்கி வைத்த வேத வசனம். நீங்க அதை படியுங்கள், நீங்கள் அதன்படி செயல்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள். நமக்கு கஷ்டம் இருக்கா, அந்த குர்ஆனை எடுத்து படிப்போம். நமக்கு சிரமம் இருக்கா, அந்த குர்ஆனை எடுத்து படிப்போம். நமக்கு நோய் இருக்கா, அந்த குர்ஆனை எடுத்து படிப்போம். நமக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, அந்த குர்ஆனை எடுத்து படிப்போம். நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கா, குர்ஆனை படிப்போம். மென்மேலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனையில உள்ள தீர்வை ஏற்படுத்தி நமக்குள்ள வாழ்க்கையில சுகமான வாழ்க்கையை மென்மேலும் அதிகமாக்குவோம் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. குர்ஆனோடு ஐக்கியமாகக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.